வணக்கம். சமூக ஆர்வ இளவரசன் பேசுறேன். ஆவடர்கள் தாலுகா சித்தக்கூர் அப்படிங்கிற கிராமத்துல இருந்து ஒரு குடும்பம் என்னை நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இந்த குடும்பத்திற்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு திருமணமாகி கடந்த 3 வருஷமா குழந்தையே இல்லை. 3 வருஷம் கழிச்சு பிறந்த தங்க குழந்தை தான் ஹரிவர்ஷன். இந்த குழந்தை பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா 2 கால்களுமே வந்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்த மாதிரி அந்த மாதிரியான குழந்தையா பிறந்து ரொம்ப சிரமப்பட்டு அங்கே கடன் வாங்கி இந்த குழந்தைய எப்படியா காப்பாற்றணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்து அவங்க இப்ப 2 காலும் நேரம் ஆக்குறதுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு இப்ப ஆபரேஷன்லாம் பண்ணிட்டாங்க. இனிமே எங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நண்பர்கள் மூலியமா நேரடியா நம்மளை சந்திக்கணும் அப்படின்னு நேரடியா வந்து இந்த குழந்தைக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு நம்மளோட வந்திருந்தாங்க. எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா குடும்பம் ரொம்ப கஷ்டமான ஒரு குடும்பம். நேரடியா நம்மளை சந்திச்சு எப்படியாவது உதவி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நேரடியா பார்க்க வந்தாங்க. அதன் மூலியமா நம்ம மாசம் நம்மளால உதவி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ₹1 ஒரு மாற்றம் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் மூலியமா நம்ம எப்பவுமே நீங்க கொடுக்குற தொகையை வச்சு நம்ம யாருக்காவது உதவி செய்வோம். இந்த குழந்தைக்கு எதுக்காக நம்ம உதவி செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால் நம்ம அறுவை சிகிச்சை செஞ்சுட்டோம். இருந்தாலும் இந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு ஷூ மாட்டணுமா. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இந்த குழந்தைக்கு ஷூ மாட்டிருந்தாதான் இந்த குழந்தை நம்ம சக மனிதனை போல நடந்து வர முடியும். அப்படின்றதுனால 5000 வந்துட்டு நம்ம இந்த குழந்தைக்கு ஷூ வாங்கி கொடுக்கறதுக்கு உதவியா நமக்கு தேவைப்படுது. இப்போதைக்கு அந்த ஷூ ஒரு வாரத்துல நம்ம வாங்கி கொடுக்கணும். இப்போதைக்கு இந்த குடும்பத்தினுடைய மருத்துவ செலவுக்காக, அதாவது இவங்களுக்கு சாப்பாடுக்காகவும் இந்த குழந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவுக்காகவும் நம்ம ₹1 ஒரு மாற்றத்துல இருந்து 2000 பணம் வந்துட்டு நம்ம அவருடைய அப்பாவுக்கு நம்ம கொடுக்குறோம். மேலும் வந்துட்டு இந்த குழந்தைக்கு நம்ம இந்த ஷூ நம்ம வாங்கி கொடுக்கணும். அதனால அதுக்கு ஒரு 5000 தேவைப்படுது. இவங்க மருத்துவ செலவுக்கு இங்கிருந்து போயிட்டு வர்றதுக்கு, மருத்துவர் அணுகுனுக்கும் அந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஷூ வாங்குறதுக்கு ஒரு 5000, மேற்கொண்டு தேவைகளுக்கு போயிட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் செலவுக்கும் ஒரு ₹5000 தேவைப்படுது. மொத்தம் ₹10,000 வந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த குழந்தைக்கு நம்ம ஒரு ஷூ வாங்கி கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைக்கு நம்ம டெய்லியும் பயிற்சி கொடுக்குற விதத்துல அந்த குழந்தை நம்மள மாதிரி நடந்துருவாங்க. அதுக்காக நம்ம நேரடியா வருகை தந்தாங்க. இந்த உதவி என்பது நம்ம சின்ன உதவியாக நம்ம ₹1 ஒரு மாற்றத்தின் மூலியமா நம்ம செஞ்சிருக்கோம். கண்டிப்பா உங்களோட ஒத்துழைப்போட நம்ம ஒரு பெரிய உதவியா இந்த குடும்பத்துக்கு, இந்த குழந்தைக்கு நம்ம ஷூ வாங்குறதுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம உதவி செய்வோம். நீங்க ஏதாவது பேசுறீங்கன்னா பேசுறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா என் பிள்ளைக்கு காலை சரி பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு அவங்களுடைய கவலையே வந்துட்டு ரொம்ப ஒரு 3 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம். இப்ப குழந்தை இருக்கு, இந்த குழந்தைய எப்படியா நாங்க நல்லபடியா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சகோதரி நம்மளை தேடி வந்துட்டாங்க. கண்டிப்பா நம்ம இத்தனைவருடைய குடும்பத்தை நம்ம மாற்றம் பண்ணி கொடுத்துருக்கிறோம். அதே போல இந்த குழந்தையும் நல்லபடியா நடந்து கண்டிப்பா இது பெரிய வரப்ப கண்டிப்பா நம்ம வீடியோ பதிவு பண்ணுவோம். இந்த குழந்தை சீக்கிரமா நடந்து நம்மளை போல நடந்து வந்து எல்லாரையும் அன்போட கவனிச்சு பார்த்துக்கிறதுக்கு ஆண்டவன் நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கங்க. ரொம்ப சீக்கிரத்துல இந்த சகோதரிக்கு நம்ம அவங்க வச்ச கோரிக்கை குழந்தை நல்லபடியா நடந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஹரிவர்ஷனை நம்ம சீக்கிரமே நடக்க வச்சிருவோம். நம்ம எல்லாரும் ஒத்துழைப்பு தருவோம். இந்த குழந்தையை சீக்கிரமா நடக்க வைப்போம். நன்றி.